அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணி ஆகிட்டால் காளானில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். இது சரியாக இருக்கும். இப்போ இதில் நான் இன்றைக்கி 200 கிராம் காளான் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கையால் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த அளவுக்கு கலந்ததும் இதை இப்படியே வச்சிடலாம். ஊரெல்லாம் தேவையில்லை. உடனே எண்ணெயை காய வச்சு போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊறுனா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். உடனே எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துருங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம பெசரி வச்ச காளான் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி விட்டால் போதும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் 2 பக்கமுமே. பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான காளான் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.